வெல்கம் டு பாக்யாஸ் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாக்கா காமர்ஸ். காமர்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்ல சயின்டிஃபிக்காக என்னென்ன ரூல்ஸ் வச்சு எப்படியெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கொடுத்துருக்குற இந்த நோட்ஸை வச்சே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த நோட்ஸே உங்களுக்கு எனஃப். ஓகேங்களா? ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்ல மார்க்ஸ் காமர்ஸில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சயின்ஸ் நாட் எ ரூல் ஆஃப் தம், இட் இஸ் நாட் டிஸ்கார்ட். Third one, mental revaluation, corporation of not individualism, development of each and every person to his or greatest efficiency and prosperity. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பாயிண்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், சயின்ஸ் இஸ் நாட் ரூல் ஆஃப் தம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மேனேஜ்மெண்ட்ல டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டோ எடுப்பாங்க. அந்த எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடக்ஷன் செக்ஷன்லயோ இல்லை ஒரு ஃபினான்ஸ் செக்ஷன்லயோ ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அந்த டிசிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ரூல்ஸ் அண்ட் டிசிஷனை ஃபாலோ பண்ணி தான் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் பண்ணலாம், அதே மாதிரி சயின்டிஃபிக் இல்லாமையும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுதான் சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். அதாவது இட் மீன்ஸ் டிசிஷன் டேக்கன் பை மேனேஜர் ஆஸ் பர் தியர் personal judgment. For example, production activity. Second one, it is not discarded. அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல கம்ப்ளீட்டா யாரெல்லாம் இதுல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட், ஒர்க்கர், இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ், கோஆபரேஷன், கோஆர்டினேஷன் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் ஷுட் பி கம்ப்ளீட் ஹார்மன் பிட்வீன் தி ஒர்க்கர்ஸ் அண்ட் தி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல கான்ஃபிளிக்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட ப்ராசஸ் சூப்பரா வெல் டிஃபைன்டா போகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னாக்கா ஷேரிங் எ பார்ட் ஆஃப் சர்ப்ளஸ் வித் ஒர்க்கர். ஒர்க்கருக்குள்ள இருக்கிற அந்த ஷேரிங் பற்றாக்குறையே இல்லாம இருக்கணும். அதுதான் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ், டிவிஷன் ஆஃப் ஒர்க், டீம் ஸ்பிரிட், positive attitude, sense of discipline and scientifically etc of work. So இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற நாட் டிஸ்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர்ட் ஒன் மென்டல் ரிவாலுவேஷன். மென்டல் ரிவாலுவேஷன் அப்படின்னும் போது ஸோ எல்லா பர்சன்ஸுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பர்சனுக்குள்ள இருக்கிற ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகும்போது மேனேஜ்மெண்ட்குள்ள இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், அந்த ஒர்க்கர்ஸோட மென்டல் ஒர்க்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாதான் அவங்களால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு ரூல்ஸை வச்சுட்டு அதே த்ரூ அவுட் ஹோல் லைஃபுக்கும் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ தட் அதனால அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா வெரைட்டி ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு ஏர்ன் ஃபார் அவர் ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட். தட் இஸ் த தேர்ட் ஒன் ஆஃப் மென்டல் ரிவாலுவேஷன். த ஃபோர்த் ஒன் இஸ் கார்பரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம்ஸ். அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே கார்பரேட் பீப்புள்ஸா இருக்கட்டும், கார்பரேட் பீப்புள்ஸ் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்லி அவங்க என்ன ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மியூச்சுவல் கன்சப்ஷன் அண்ட் மியூச்சுவல் கன்சிடரேஷன் அண்ட் to gain for the only of our profit of our organization, so that he work for not individualism. It is worked for a extension principle of group of work and group of mutual cooperation of between the management and workers. The last one is development of each and every person to
each and every person to discard, that is greatest efficiency and prosperity. So it depends upon only for skills and capabilities and for the employee greatest to work, selection of employee process, selection and training procedure to suit for only a physical and mental individuals of capabilities. It is only based upon the person's development, that is skills and abilities, employee work extensions, selection of employee, selection of training to how to giving for procedure of training people, and to the it is only for depends upon intellectual capabilities. So next topic, principles of modern management. Principles of modern managementல என்னெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, division of work, authority and responsibilities, discipline, unity of command, unity of direction, subordination of individual interest to mutual interest, remuneration, the degree of consideration, line of authority, scholars chain, and order, equity, stability, to treasure of personal interactivity, spirit of decops of the டீம் ஸ்பிரிட். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல ஃபாலோ பண்றோம். டிவிஷன் ஆஃப் ஒர்க்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மால் டாஸ்க் வச்சு அது மூலியமா வந்து அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கை காட்டுறது தான் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கும்போது த இஷ்யூ தி காமன் பீப்புள் டு ஃபாலோட் ஃபார் ஆப்ளிகேஷன் ஆஃப் எவ்ரி ஒர்க்கர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். Next one, discipline. Discipline போது to cooperate and to obedience for the other managerial function, that is to cooperate of management and workers. Next one, unity of command means to discover order from one superior to giving for order of superior and to obey for the other workers. Next, unity of direction means the plan and action everything to control for our manager only, that is to control for plan, organization and actions and control for the only one person of the manager to direct and to work for the other persons. Next one, subordination of individual interest to mutual interest. It means the personal consideration and company objectives are to reach for the only goal of the organization, that is to earn for the only of our profit of our organization. The next one is remuneration. Remuneration means to giving a motivation of employee to pay for the fair and reasonable rewarding system, that is remuneration. The next one is the degree of centralization. The degree of centralization. The degree of centralization, it depends upon the company size. It is the consideration of only our decision making authority of top management, the decision and to giving a points of only for top management only. The next one is line of authority, scholar chain. Line of authority means it refers for only superior chain of to receiving and to passing for the top to management, that is top management to lower level rank of employees to obey for the our authority of scholar chain to link of the top management to and workers.
The next one is order. Order means the efficiency of producing for authoritative and efficiency workplace, that is giving for order. The next one is equity. Equity means to equally treated for top management and workers. It is not giving for partiality, only for equality of just ensure for enacted with workplace of the workers. The next one is suitability of treasure of personnel. It means smooth work to going for our organization place of personal vengeance is not affected for the workers and top level managements. The next one is inactive. Inactive means it provides new and better ideas, part of employees source of strength, that is new creativity of new better ideas to enlarged for the inactive, that is the worker's strength or our company's strength. The last one is spirit of team spirit. It means to work for moral support and to ensure the development of our workplace, that is team spirit, that is to working for our work peoples to moral support in the workplace, that is team spirit. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்க. உங்களோட சப்போர்ட்ஸை இந்த பாக்யா அக்கவுண்ட்ஸ் அகாடமிக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.